கவிச்சந்திராவின் ஆடியோ நாவல்களை கேட்க விரும்பினால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. சிந்தை சிந்தை 17. நந்தனின் பேச்சில் திகைத்து நிமிர்ந்தவளுக்கு சுற்றி இருந்தவர்கள் கூட விலகி சென்றது கண்ணில் படவும், இவன் இப்படியே பேசிக் கொண்டிருந்தால் யாருமே அவளுக்கு உதவவோ துணை நிற்கவோ போவதில்லை என்பது உறுதியாக. ப்ளீஸ், கொஞ்சம் உங்ககிட்ட பேசணும் என்றால் கெஞ்சுதலாக. பேசலாம், வீட்டுக்கு போய் நிம்மதியா உட்கார்ந்து பேசலாம் என்றவாறே அவளை காருக்குள் ஏற்ற நந்தன் முயலவும், நோ நோ, இப்போ ஜஸ்ட் ஒரு 5 minutes ப்ளீஸ் என மன்றாடியவளின் குரலும் விழிகளும் வெளிப்படுத்திய பாவனையில் ஒரு நொடி நிதானித்தவன், சொல்லு என்றான். அதில் வேகமாக விழிகளை துடைத்து கொண்டு உள்ளே செல்ல முயன்றவளின் கையை பற்றி நிறுத்தியிருந்தான் நந்தன். அதில் நொடியில் மனதை மாற்றிக்கொண்டு விட்டானோ என்ற திகைப்போடு திரும்பியவள் பேசுவதற்கு முன், எங்க போற என்றிருந்தான் நந்தன். உள்ள எனும்போதே மித்ராவுக்கு வார்த்தை தடுமாறியது. வேண்டாம், எதுவா இருந்தாலும் இங்கேயே சொல்லு என்றவனின் வார்த்தையில் திகைத்தவள், என்ன இங்கேயா என்றாள். என்றதோடு நந்தன் முடித்து கொள்ளவும், மித்ரா சுற்றிலும் பார்வையை சுழற்றவும், ஆங்காங்கு இருந்த சிலர் இங்கேயே பார்த்து கொண்டிருப்பது புரிந்தது. அனைவரின் முன்னும் பேச தயங்கியவள், இல்ல இங்க வேண்டாம், நாம உள்ள போய் என துவங்கவும், பேசணும்னா இங்கேயே பேசு, இல்ல வீட்டுல போய் பேசலாம், கிளம்பு என்றவனின் குரலில் இருந்த இறுக்கம் புரிய நொடியும் யோசிக்காமல் வேகமாக நந்தனை நெருங்கியவள் அவனின் சட்டையை பற்றி சற்று எக்கி நின்று நந்தனுக்கு மட்டும் கேட்கும் குரலில், கொஞ்சம் நம்மளை சுத்தி பாருங்க, எல்லாரும் நம்மளையே தான் பார்க்குறாங்க, இங்க எப்படி சில விஷயங்களை பேச முடியும், ஒரு 5 நிமிஷம் ப்ளீஸ் உள்ள வாங்க என்றாள். அவளின் திடீர் செய்கையில் மித்ராவை உதறி தள்ள முயன்றவனின் கைகள் அதில் தடைபட லேசாக விழிகளை சுழற்றியவனுக்கு மித்ரா சொல்ல வருவது புரியவும், வா என மித்ராவை அழைத்து கொண்டு உள்ளே சென்றான் நந்தன். எங்கே பேசி புரிய வைக்க கூட அவகாசம் கிடைக்காதோ என்றெண்ணி பயந்து கொண்டிருந்தவள் நந்தன் உள்ளே அழைத்ததும் உண்டான சிறு நிம்மதியோடு அவனை பின்தொடர்ந்தாள். கதவருகிலே 2 பாக்கெட்டிலும் கைவிட்டவாறே தன் முகத்தை பார்த்தபடி திரும்பி நின்றவனைக் கண்டு முதலில் தயங்கியவள் அவசரமாக சென்று அங்கிருந்த தண்ணீரை எடுத்து குடித்து கொஞ்சமாக தன்னை நிதானப்படுத்தி கொண்டாள். மித்ராவின் ஒவ்வொரு செயலையும் நிதானமாக கவனித்து கொண்டிருந்தான் நந்தன். உட்கார்ந்து பேசலாமா என்றபடியே தன் முன் வந்து நின்றவளை அதே நிதானத்தோடு பார்த்தவன், பரவாயில்ல, அப்படியே சொல்லு என்றான் என குரலை சரி செய்து கொண்டு நந்தனை பார்த்தவள், நாம தான் ஏற்கனவே பேசி முடிச்சிட்டோமே, இப்போ இதெல்லாம் என்ன மறுபடியும் என்றால் கவலையும் கலக்கமுமாக அவனின் முகத்தை பார்த்தவாறே. என்ன பேசி முடிச்சிட்டோம் என தனக்கும் அவள் சொல்வதற்கும் எந்த சம்பந்தமே இல்லாத பாவனையில் நந்தன் கேட்கவும், அவன் ஒரு முடிவோடு இருப்பது புரிய எப்படி இவனை சமாளிக்கப் போகிறோம் என்ற கவலை அவளுள் எழுந்தது. இல்ல, நாம தான் அவங்க வழியில போகலாம்னு முடிவுக்கு வந்தோமே என்று திக்கி திணறியவளை, அதுக்கு நடுவுல ஒன்னு இருக்கே என எடுத்து கொடுத்தான் நந்தன். ஆமா, நானும் இல்லைன்னு சொல்லலையே, நான் தான் உங்களுக்கு வாக்கு கொடுத்துட்டு வந்தேனே, ஆனா அதுக்கு பிறகும் இது என்ன என்றவளை கொஞ்சமும் குறையாத அதே நிதானத்தோடு பார்த்தவன், நான் உன்னை நம்பலன்னு அர்த்தம் என்றான். நம்பலையா? ஏன், நான் என்ன செஞ்சேன் என திகைத்து தடுமாறியவளை கண்டு ஒரு இகழ்ச்சி புன்னகையை சிந்தியவன், இப்படி சொல்லாம கொள்ளாம தலைமறைவானா, வேற என்ன செய்யறது என்றான் நந்தன். ஐயோ, நான் தலைமறைவாயெல்லாம் ஆகல, இங்க என் ஃப்ரெண்டு மூலமா ஒரு வேலையில ஜாயின் செஞ்சிருக்கேன், அதான் இங்க வீடு எடுத்து தங்கினேன் என்று வேகமாக விளக்கமளிக்க முயன்றவளை கூர்மையாக பார்த்தவன், அதான் ஏன் என்றான். ஏன்னா என்ன சொல்ல, எனக்கும் ஒரு வருமானம் வேணுமே, அதுக்குத்தான் என தடுமாறியவளுக்கு நந்தனின் அசையா பார்வை லேசான பயத்தை கொடுக்க, நிஜமாவே அதுக்குதான் என்றாள் மித்ரா. ஏன், உனக்கு இதுக்கு முன்ன வேலையும் வருமானமோ இல்லையா என்றான் லேசான கேலி தொனிக்கும் குரலில். அதை உணர்ந்து கொண்ட மித்ரா, அது எனக்கு வேண்டாம் என பார்வையை தழைத்து கொண்டு பேசவும், குறுக்கே எதையும் பேசாமல் அவளையே பார்த்து கொண்டிருந்தான் நந்தன். அவனாக ஏதாவது கேட்பான் என அமைதியாக இருந்த மித்ரா
அப்படி எதுவும் நடக்காமல் போகவும் மெல்ல நிமிர்ந்து அவனை பார்க்க அப்போதும் அவளையே தான் பார்த்து கொண்டிருந்தான் நந்தன். ஏனோ அங்கே இனி இருக்க வேண்டாம்னு தோணுச்சு என்று இரண்டிற்கும் சேர்த்து பொதுவான ஒரு பதிலை சொன்னவளை கூர்மையாக பார்த்தவன், சரி, நீ அங்க இருக்க வேண்டாம், வேற இடத்துல தங்கிக்கோ, உன் எல்லா தேவைகளையும் நான் பாத்துக்கிறேன். 6 மாசத்துக்கு பிறகு நீ எங்க போகணுமோ போ, என்ன செய்யணுமோ செய் என்றான் நந்தன். நோ, அதெல்லாம் எதுவும் வேண்டாம் என்று உறுதியான குரலில் மித்ராவிடம் இருந்து மறுப்பு வந்தது. எதை சொன்னாலும் வேணாம்னா அப்போ வாயை மூடிட்டு என் கூட கிளம்பி வா என்று எரிந்து விழுந்தான் நந்தன். அதில் அவ்வளவு நேரம் நின்றிருந்த மித்ராவின் கண்ணீர் மீண்டும் உடைப்பெடுக்க துவங்கவும் நந்தன் இழுத்து பிடித்திருந்த அவனின் பொறுமை கொஞ்சம் கொஞ்சமாக காணாமல் போய்க் கொண்டிருந்தது. தன் நிலையை புரிந்து கொள்ள மறுப்பவனிடம் தன் மனதை எப்படி உணர்த்துவது என்ற குழப்பமும் கலக்கமுமாக அவனை மித்ரா பார்த்து கொண்டிருக்க, உனக்கு அங்க என்னதான் பிரச்சனை என்று எரிச்சலோடு கேட்டிருந்தான் நந்தன். அங்க யாருமே என்ன நம்பல, எல்லாருமே அவங்களா ஒரு கதையை யூகிச்சுக்கிட்டு என்ன ரொம்ப கேவலமா பாக்குறாங்க. தினமும் இதையெல்லாம் தாங்கிக்கிட்டு சாதாரணமா எதுவுமே நடக்காதது போல வளைய வர என்னால முடியாது. ஹாஸ்டல்லையும் இதே நிலைமைதான் எனக்கு நடக்கும். அதான் இது எல்லாத்துல இருந்தும் தூரமா போகணும்னு நினைச்சேன். இதுல என்ன தப்பு என்றவளை கண்டவனுக்கு அவ்வளவு நேரம் இருந்த கோபம் லேசாக குறைய, இதை என்கிட்ட சொல்லிட்டே செஞ்சு இருக்கலாமே என்றான். அதில் சில நொடிகள் மித்ராவிடம் மௌனம் நீடித்தது. பின்பு, நான் தான் உங்க ஆட்கள் யாரும் என்னை தேடி ஃபாலோ பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இருந்தேனே என்றாள். மீண்டும் மீண்டும் இதையே பேச வேண்டி வருகிறதே என்ற சோர்வான குரலில், ஃபாலோ செய்யறது வேற, விவரம் தெரிஞ்சுக்கிறது வேற என்றிருந்தான் நந்தன். அதில் அவனை நிமிர்ந்து பார்த்தவள், அந்த விவரம்தான் உங்களுக்கு எதுக்கு என்றாள் மித்ரா. இதுக்கான பதில் உனக்கே தெரியும், நானும் பல முறை சொல்லிட்டேன் என்றவன், இன்னும் 6 மாசம் நீ எங்க இருக்க என்ன செய்யறன்னு எனக்கு தெரிஞ்சா போதும், அதுக்கு பிறகு இதையெல்லாம் நான் ஏன் கேட்க போறேன் என்றான் நந்தன். நீங்க பயப்படவே வேண்டாம், நான் உங்க குழந்தைய என்று அதே பழைய பல்லவியை துவங்கியவளே, உனக்கு எப்படி என் மேல நம்பிக்கை வராதோ அதே போல எனக்கும் உன் மேல நம்பிக்கை கொஞ்சமும் வரவே வராது என்றிருந்தான் அழுத்தம் திருத்தமான குரலில். அதே போலதான் என்னாலையும் உங்க கூட வரவோ உங்க வீட்டுல தங்கவோ முடியாது. அது எனக்கு நான் மோசமா ஏமாந்ததை தான் தினமும் நினைவுபடுத்தும். அது ஏன் உடல்நிலைய மட்டும் இல்ல, மனநிலையையும் சேர்த்து பாதிக்கும். அப்படி நடந்தா அது எனக்கு மட்டும் இல்ல, உள்ள இருக்க உங்க குழந்தைக்கும் பிரச்சனை தான். அதான் நான் என்னை பத்தி யாருக்குமே தெரியாத அளவுக்கு தூரமா இங்க வந்தேன். உங்களுக்கு புரியுதா என்றிருந்தால் கெஞ்சலான குரலில், என்றாலும் சற்று திடமாகவே. இது நந்தனிடம் லேசான யோசனையை கொடுக்க, எதையோ சிந்தித்தவாறு இங்கும் அங்குமாக நடந்தவன் பின்பு நின்று திரும்பி மித்ராவை பார்க்க, அவளும் பதட்டமும் குழப்பமுமாக நந்தனைத்தான் பார்த்து கொண்டிருந்தாள். ஓகே, இதுல என் குழந்தையின் நலமும் சம்பந்தப்பட்டு இருக்கு. சோ 2 பேருக்குமே சரிப்பட்டு வர்றது போல ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன் என்றவனை படபடவென அடித்து கொள்ளும் மனதோடு பார்த்து கொண்டிருந்தாள் மித்ரா. உன் உணர்வுகளுக்கும் மதிப்பு கொடுத்து விலகி நிற்கத்தான் என்னால முடியுமே தவிர, குழந்தை என் கைக்கு வரும் வரை உன்னை அப்படியே விட்டுட என்னால முடியாது. நீ இதற்கு முன் வேலை செஞ்ச ஆபீஸில் தானே உனக்கு பிரச்சனை. நீ ஏன் செகந்திராபாத்ல இருக்க பிரான்ச்ல ஜாயின் பண்ணக்கூடாது? அங்கேயே பக்கத்துல என் பிளாட் ஒன்று இருக்கு, அதுல இருந்துக்கோ என்று நந்தன் கூறவும் பதறிக்கொண்டு, இல்ல இல்ல, என்னால் அது முடியாது என்று கூறிவிட்டிருந்தாள் மித்ரா. ஏன் என்று இப்போதும் இன்னும் சற்று கோபத்தோடு கேட்டிருந்தான் நந்தன். உங்களுடைய பணத்துல இருக்கவோ உங்களுக்கு சம்பந்தப்பட்ட இடத்தில் தங்கவோ என்னால முடியவே முடியாது என்று உறுதியான குரலில் மறுத்தவளை முறைத்தான் நந்தன். என் பொறுமைய ரொம்ப சோதிக்கிற, உனக்காகன்னு கொஞ்சம் யோசிக்க நினைச்சாலும் அதை நீயே கெடுத்துக்காத. உனக்கு செலவு செய்யணும்னோ உன்னை கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கணும்னோ எனக்கு எந்த ஆசையும் கிடையாது. ஆனா இவ்வளவு தூரத்துல நீ தனியா இருக்கிறதையும் என்னால அனுமதிக்க முடியாது. என் குழந்தைக்கு ஏதாவது அவசரம்னா கூட என்னால ஓடி வர முடியாது. அதுக்குள்ள இங்க என்ன வேணாலும் நடக்கலாம். இதெல்லாம் யோசிச்சுதான் இப்படி ஒரு ஐடியா சொல்றேன். வேண்டாம்னா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா உன்னை இங்க விட்டுட்டு நான் போக போறதும் இல்லை. உனக்கு 2 சாய்ஸ் தான். ஒன்று என் கூட கிளம்பி வா, இல்ல செகந்திராபாத் போ.
எதுவாய் இருந்தாலும் அதை நீயே முடிவு செய் என்றவன் அங்கு இருந்த ஜன்னலின் அருகே சென்று கையை கட்டியவாறு தோட்டத்தை வேடிக்கை பார்க்க துவங்கிவிட்டான். நந்தனின் இந்த விரைப்பான தோற்றமே மித்ராவை எட்ட நிற்க செய்வதற்கு போதுமானதாக இருந்தாலும் முயன்று தைரியத்தை வரவழைத்து கொண்டு கைகளை பிசைந்தவாறே மெல்ல அவனை நெருங்கியவள், செகந்திராபாத்ல இருக்கிறதும் உங்க ஆபீஸ் தானே? எனக்கு உங்க சம்பந்தப்பட்ட எதுவுமே வேண்டாம் என்றாள் மெல்லிய குரலில். அதில் அவளை திரும்பி ஒரு மாதிரியாக பார்த்தவன், ஏன் சம்பந்தப்பட்ட ஒண்ணு உன்கிட்ட இருக்கிறதுனால தான் இந்த பேச்சே, இல்லனா நீ இருக்கிற பக்கம் கூட நான் வரமாட்டேன் என்றான் சிறு கேலி இலையோடும் குரலில். அதில் நந்தன் எதிர்பார்த்தது போலவே மனதளவில் காயப்பட்டு போனாள் மித்ரா. சட்டென கலங்க துவங்கிய விழிகளை உள்ளிழுத்து கொண்டவள் அழுகையில் துடிக்க துவங்கிய இதழ்களை பல்லால் கடித்து கட்டுப்படுத்தியவாறே, அது எனக்கே தெரியாம வந்தது, தெரிஞ்சிருந்தா வரவே விட்டிருக்க மாட்டேன் என்றால் அவளும் விட்டு கொடுக்காமல் வீம்பான குரலில், அதையெல்லாம் இனி மாத்த முடியாது, இனி நடக்க போறத பத்தி மட்டும் பேசுவோமா என்ற நந்தன், உனக்கு நான் கொடுத்திருக்க 2 சாய்ஸ்ல எது ஓகேன்னு நீயே முடிவு பண்ண, இன்னும் 5 நிமிஷம்தான் உனக்கு டைம் என்று விட்டு மீண்டும் திரும்பி கொண்டான் நந்தன். எனக்கு அங்க வேலை செய்ய விருப்பம் இல்லை என மறுபடியும் துவங்கிய மித்ராவை திரும்பி ஒரு பார்வை பார்த்தவன், அப்போ அடுத்து இருக்கிற ஒரே சாய்ஸ் என்னோட வர்றது மட்டும்தான், போலாமா என்றான் கிளம்புவதற்கு முயன்றவாறே. நான் இங்க புது வேலையில ஜாயின் பண்ணியிருக்கேன் என்று எதையாவது சொல்லி நந்தனை இங்கிருந்து அனுப்ப முடியுமா என்று மித்ரா அப்போதும் முயன்று கொண்டிருக்க, அதுவே முதல் தப்பு, இன்னும் நீ என் ஆஃபீஸ்ல இருந்து ரிலீவே ஆகல, இப்போ வர அங்க நீ பேப்பரும் போடல, அதோட இப்போ நீ அங்க ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்க ப்ராஜெக்ட் எவ்வளவு முக்கியமானதுன்னு உனக்கு நல்லாவே தெரியும். அதை அப்படியே பாதியில விட்டுட்டு நீ போனா உன் மேல மட்டும் இல்ல, நீ புதுசா ஜாயின் செஞ்சிருக்க கம்பெனி மேலையும் கூட என்னால கேஸ் போட முடியும். அந்த ப்ராஜெக்ட் டீட்டெயில்ஸ்க்காக அவங்க தான் உன் மனசை கெடுத்து உனக்கு அதிக பணம் கொடுத்து இங்க உன்னை கூட்டிட்டு வந்துட்டாங்கன்னு நான் சொல்ல வேண்டியிருக்கும் என்றதும் திகைத்து போய் நின்று விட்டாள் மித்ரா. நந்தன் ஒருவேளை நிஜமாகவே அப்படி செய்துவிட்டால் அது தனக்கு உதவியவர்களுக்குத்தான் செய்த துரோகமாகிவிடுமே என்ற அதிர்வும் திகைப்பும் ஏற்பட எந்த ஒரு கேள்வியும் கேட்காமல் தன்னுடைய ஒரே ஒரு அலைபேசி அழைப்பிற்கு மதிப்பளித்து உதவிய தன் தோழியின் முகம் மித்ராவின் கண்முன் நிழலாடியது. தன் உண்மையான நிலையை இப்போது வரை அவளுக்கு உதவி செய்த தோழிக்கு கூட மித்ரா தெரிவிக்கவில்லை. தன்னோடு கல்லூரியில் படித்த தோழி ஒருத்தி இந்த நிறுவனத்தில் வேலையில் இருப்பது நினைவு வரவே அங்கிருந்து தூரமாக எங்காவது செல்ல வேண்டும் என்றவுடன் மித்ராவுக்கு நினைவிற்கு வந்தது. இங்கு கிளம்பி வந்து தோழியின் உதவியோடு அதே நிறுவனத்தில் வேலைக்கு சேர்ந்தவளுக்கு இப்போது தனக்கு உதவிய ஒரே காரணத்திற்காக அவளையும் அந்த நிறுவனத்தையும் சேர்த்து சிக்கலில் மாட்டிவிட வேண்டுமா என்ற கவலையும் தவிப்பும் தோன்றியது. வேலை நிச்சயமாக தன் திறமைக்கும் இதற்கு முன் அவள் உருவாக்கியிருந்த செயலிகளின் தரத்திற்குமே கொடுக்கப்பட்டிருந்தாலும் கூட தக்க சமயத்தில் உதவியவர்களை சிக்கலில் மாட்டிவிட அவளுக்கு மனமில்லை. இதை எப்படி சமாளிப்பது என புரியாமல் விழித்தவளுக்கு நந்தன் தான் நினைப்பதை செய்து முடிப்பதற்காக எந்த ஒரு எல்லைக்கும் செல்லக்கூடியவன் என்பது அவளிடம் அவன் நடந்து கொண்டிருந்த முறையிலேயே தெரிந்து இருந்ததனால் இப்போதும் அவனை நம்பி ரிஸ்க் எடுக்கவும் தயாராக இல்லை மித்ரா. ஒருவேளை அவன் சொன்னது போல் செய்துவிட்டால் தனக்கு உதவியவர்களை தானே பிரச்சனையில் சிக்க வைத்தது போல் ஆகிவிடும் என்ற எண்ணம் தோன்றவும் விழிகளில் வலியோடு நந்தனை நிமிர்ந்து பார்த்தவள் தனக்கு துளியும் உடன்பாடு இல்லாவிட்டாலும் கூட அந்த வார்த்தையை உதிர்த்து இருந்தாள். நான் செகந்திராபாத் போறேன் என்ற மித்ராவின் வார்த்தைகளில் திரும்பி அவளை பார்த்தவன் வேறு எதுவும் பேசாமல் ஒரு தலையசைப்போடு வாசலை நோக்கி நடக்க துவங்கவும், ஆனா எனக்கு சில கண்டிஷன் இருக்கு என்றிருந்தாள் மித்ரா. அதையெல்லாம் போற வழியில பேசிக்கலாம் என்று அதற்கு மேல் அங்கு நிற்காமல் நந்தன் வெளியேறிவிட மித்ராவிற்கும் அவனை பின் தொடருவதை தவிர வேறு வழி இல்லாமல் போனது. மித்ராவிற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து முடித்துவிட்டு நந்தன் வீடு திரும்ப நள்ளிரவை கடந்திருந்தது. அதீத களைப்போடு காரை கொண்டு வந்து நிறுத்தியவனின் பார்வையில் உள்ளே போர்ட்டிகோவிற்கு அருகில் இருந்த இருக்கையில் ஸ்வரா அமர்ந்திருப்பது தெரிந்தது. அந்த நேரத்தில் அவளை அங்கு கொஞ்சமும் எதிர்பார்த்திராதவன் வேகமாக அவளை நெருங்கினான். வரு, ஆர் யூ ஆல் ரைட் என்ற கவலையோடு அவளை நெருங்கியவனை கண்டவளுக்கு அவ்வளவு நேரம் இருந்த படபடப்பும் பதட்டமும்
லேசாக தணிவது போல் இருக்க வேகமாக சென்று நந்தனை அணைத்து கொண்டாள் ஸ்வரா. லேசான விசும்பலுடன் தன்னை அணைத்து கொண்டவளை தானும் திரும்ப அணைத்து கொண்டவன், ஓகே ஓகே ரிலாக்ஸ் என காரணம் தெரியாமலேயே அவளை தேற்ற முயன்று கொண்டிருந்தான் நந்தன். அது அப்போது ஒலித்த நந்தனின் கட்டளை குரல் போல் இல்லாமல் போனதோடு அன்போடான இந்த சமாதான குரலிலேயே ஓரளவு தன்னை தேற்றிக் கொண்டவள் லேசாக நிமிர்ந்து நந்தனை பார்த்து, ஏன் இவ்வளவு நேரம் என்றாள். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, நீ எப்போ வந்த என்றவாறே ஸ்வராவை உள்ளே அழைத்து வந்தவன் களைப்போடு அங்கிருந்த சோஃபாவில் சாய, நான் மதியத்துல இருந்தே இங்கதான் இருக்கேன் என அவன் அருகில் அமர்ந்து கொண்டவளை திகைப்போடு விழி திறந்து பார்த்தவன் எதுவோ பேச வரும் முன், இப்போ நீங்க எதுக்கு அவளை தேடி போனீங்க நந்து என்றிருந்தால் எவ்வளவு மறைக்க முயன்றும் முடியாத எரிச்சல் குரலில் ஸ்வரா. போகாம என்ன செய்ய சொல்ற என்றவன் தன் களைப்பை போக்க எண்ணி கழுத்தை இரு கைகளாலும் பிடித்து இப்படியும் அப்படியும் அசைத்து கொண்டிருக்க, இவ்வளவு கஷ்டப்பட்டு அவளை தேட வேண்டிய அவசியம் நமக்கு இல்ல நந்து என்ற ஸ்வராவை நிமிர்ந்து அமர்ந்து பார்த்தவன், அவசியம் மட்டும் இல்ல அவசரமும் இருக்கு என்றான் பொருள் விளங்கா குரலில். அந்த குரலும் பதிலும் அவளை மேலும் எரிச்சல் அடைய செய்திருக்க, அப்படி என்ன அவசியமோ அவசரமோ வந்தது என வெடுக்கென கேட்டிருந்தாள் ஸ்வரா. என் குழந்தை என ஒற்றை வரியில் நந்தன் பதில் சொல்லியிருக்க, அவளே வேண்டாம்னு துரத்தி விட்ட பிறகு அந்த குழந்தை பத்தி நமக்கென்ன என்றிருந்தால் வெறுப்போடு ஸ்வரா. வேண்டாம்னு சொன்னது அவளைத்தானே தவிர குழந்தைய இல்ல என்றவனை புரியாமல் பார்த்தவள், அப்படின்னா என்றால் சந்தேகத்தோடான குரலில், குழந்தை பிறந்ததும் என்கிட்ட கொடுக்க சொல்லி இருக்கேன் என்றவனை திகைத்து போய் பார்த்தவள், அவ போயிட்டான்னு சொன்னீங்க என்றால் மீண்டும் அதிர்வும் திகைப்புமாக. ஆமா, ஆனா குழந்தை நம்ம கிட்டதான் இருக்கும் என விளக்கியவனை இப்போது முன்பை விட அதிர்வோடு பார்த்தவள், ஆனா ஏன் எதுக்கு எனவும், ஏனா அது என் குழந்தை என்ற பதில் நந்தனிடம் இருந்து அழுத்தம் திருத்தமாக வந்தது. அப்போ அவளும் இங்க என மீண்டும் துவங்கியவளை இடைமறித்தவன், இல்ல குழந்தைய கொடுத்துட்டு அவ போயிடுவா என்றிருந்தான் நந்தன். என்ன போயிடுவாளா? அப்போ குழந்தை அதை யார் பார்த்துக்கிறது என்று நிறுத்தியவளை தன்னோடு சேர்த்து அணைத்து பிடித்தவன், நீ தாண்டா பார்த்துக்கணும், நாம தான் குழந்தைக்கு அப்பா அம்மா என்றான். அதில் உச்சபட்சமாக அதிர்ந்தவள், என்ன நானா என திகைத்தாள்.